என்னோட தோட்டம் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே டெட் ஆகிடுச்சு. என்ன கொடுத்தாலும் ஒரு துளிர் கூட வரல, காயும் ஷைனிங்கா இல்ல. நான் வருத்தத்துல தோட்டத்தையே அழிச்சிட்டேன். பாக்ஸ்ல காய் நிறைச்சா 33 கிலோகிராம் வரணும்னா அந்த பாக்ஸ் மேல இன்னும் ஒரு 4 கிலோகிராம் போட்டாதான் அது 33 கிலோகிராமே வரும். நிறைய கேப்சிகம் விவசாயிங்க இந்த பாலி ஹவுஸுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல விளைச்சலை எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த விவசாயியும் எங்க யூடியூப் சேனலை பார்த்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க மைக்ரோ அக்ரோடெக் நிறுவனத்தோட பிரான்சைஸ் கோலார்ல இருக்கிற ஒரு கடைக்கு வந்து ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை பார்த்துருக்காங்க. அவங்களே நேரடியாக கால் பண்ணி, சார் தயவு செஞ்சு நீங்க எங்க தோட்டத்துக்கு கண்டிப்பா வரணும்லான்னு சொன்னாங்க. எங்க தோட்டத்தை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியே ஆகணும். இந்த தோட்டத்தை மற்ற விவசாயிகளுக்கும் அறிமுகப்படுத்தணும். ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க தோட்டத்துல நிறைய நோய் வந்துருந்துச்சு. இன்னைக்கு அந்த நோய் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. செடிகளோட டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் விளைச்சல் குவாலிட்டியும் நல்லா வருது சார். ஒரு மாசத்துல இவ்வளவு வித்தியாசம் வந்திருக்குன்னா இதையே நாம செடி நட்டதுல இருந்தே பயன்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு தோணுது சார். தயவு செஞ்சு இதை ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுங்கன்னு அவங்க கிட்ட சொன்னேன். இப்போ நம்ம மைக்ரோபி டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அவங்கள உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். அவங்க எந்த மாதிரியான முறைகளை கடைபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். இப்பதான் நான் சொன்னேன்ல, நம்ம விவசாயி பிரகாஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்களை அறிமுகம் செஞ்சுக்கலாம். வாங்க சார். நமஸ்காரம். வணக்கம் சார். சார் ஏற்கனவே உங்க பேரு, உங்களை பத்தின அறிமுகம் எல்லாம் சொல்லிட்டேன் சார். நீங்க பிறப்பாலே விவசாயியா இல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிட்டே இந்த தோட்டத்தை பராமரிக்கிறீங்களா எப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலா எங்க அப்பா ஒரு 50 வருஷமா விவசாயியா தான் இருந்தாரு. நாங்க 4 எழுத்து படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுல எங்க அம்மா அவங்க எல்லாம் இருந்தாங்க. சரி நாமளும் கொஞ்சம் தோட்டம் போடலாம்னு சொன்னாங்க. கேப்சிகம் பண்ணலாம்னு ஒரு ஆர்வத்துல இதை பண்ண ஆரம்பிச்சோம். இவ்வளவு ஏக்கர் நிலத்துல இப்ப நடவு பண்ணி 1/2 ஏக்கர் நடவு பண்ணி இப்ப எத்தனை மாசம் ஆகுதுங்க சார்? இது 6 மாசம் ஆகுது சார். இப்ப நடவு பண்ணி 6 மாசம் ஆச்சு. பாருங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி தோட்டத்தோட நிலைமை எப்படி இருந்துச்சு, இந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு சார்? ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்படின்னா, நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இதுல என்ன மைனஸ் இருந்துச்சு, அப்புறம் என்ன பிளஸ் ஆச்சுன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நாங்க நடவு பண்ணோம். இதுக்கு என்னென்ன உரம் போடணும்? 1/2 ஏக்கருக்கு 10 ஏக்கர் அளவுக்கு போடணும். டிராக்டர் லோடா இயற்கை உரம் கொடுத்துருக்கேன், இல்லைன்னு சொல்லல. அப்புறம் என்னென்ன ரசாயன உரம் கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துருக்கேன். என்னென்ன சப்ளை என்ன ஸ்ப்ரே பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ப்ராசஸ் எல்லாம் ஓகே. ஆனா 5 மாசம் வரைக்கும் என்ன கொடுத்தோம்? செடி நட்டதுல இருந்து 2-3 கொடி தான். அது அப்படியே மேல் நோக்கி போகுதே தவிர ஒரு துளிர் கூட விடவில்லை. ஓகே, இதுதான் ரியல் ஃபேக்ட். காயில ஷைனிங் இல்லை. அப்புறம் பாக்ஸ்ல காய் நெப்பும் போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 33 கிலோ காய் நெப்புறேன்னு வைங்க. ஆமா, அந்த 33 கிலோ வரணும்னா அந்த பாக்ஸ் மேல திரும்பவும் ஒரு 4 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டாதான் அது நெம்பினதுக்கு அப்புறம் ஒரு 3 மரத்துல இருந்து 4-5 காய் எடுத்து போட்டாதான் அது 33 கிலோவே வரும். ஓஹோ, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இங்க நடந்துட்டு இருந்துச்சு. நான் சொல்றது 5 மாசம் வரைக்கும். அப்புறம் செடி செழிப்பாவே இல்லை. செடிக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும், நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா என்ன காரணத்துக்கும் செடி செழிப்பா இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ உங்களோட வீடியோஸ் கிடைச்சது. அப்புறம் மத்தவங்களும் சொன்னாங்க. அப்புறம் அந்த சார், உங்க சார் ஒருத்தர் இருந்தாரு, அவரு கிடைச்சாரு. அவர் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அப்புறம் உங்களோட கண்டென்ட்டை பார்த்தேன். அங்க போயிருந்தேன், டாக்டர் சாயில் ஆபீஸ்க்கு போனேன். ஒரு கண்டென்ட் பார்த்தேன். அதுல ரீஜெனரேஷன் ஒரு வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இம்பாக்ட் கொடுத்துச்சு. ஏன்னா நான் எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன். மண்ணுல எல்லாமே இருக்கு, ஆனா செடிக்கு சப்ளை வரல. நான் என்ன பண்றது? சோ அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சார் கிட்ட பேசி அவர் அந்த இடத்திற்கு வந்து தோட்டத்தை பார்வையிட்ட பிறகு சொன்னார். அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்னங்க, எதையாவது கொண்டு வரணும்னா காசுக்கு யோசிக்க மாட்டேங்கிறீங்க, விளைச்சல் நல்லா வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா பார்த்தா இப்படி இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட தோட்டம் கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருந்தது. 1/2 ஏக்கர்ல செடியை பிடுங்கி போட்டேன். என்னோட நிலைமை இப்படித்தான் இருந்துச்சு. அந்த சார் வந்து பார்த்துட்டு நீங்க வாங்கன்னு கூட்டிட்டு போய் டாக்டர் சாயில் கொடுத்தாரு. சரி, அதை விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டு அப்புறம் கிட் கொடுத்தாங்க. இப்ப நீங்க பார்க்கிற இந்த செடி வெறும் ஒரு மாசத்துல வந்த வளர்ச்சி நல்லா பச்சையா குளிர்ச்சியா இருக்கு. அப்புறம் முக்கியமான ரிசல்ட் என்ன தெரியுமா? நிறைய கிளைகள் வந்திருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க சார், பயிர்னு வந்தா ஒரு வயசுல பசங்க எப்படி நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்களோ அப்படி இருக்கணும். ஆனா இது வயசாகிடுச்சுன்னு நான் வருத்தப்பட்டு அங்க எப்படி போட்டுட்டேன். தோட்டம் இந்த வயசுக்கு அப்புறம், அதாவது இப்போ ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நல்லா துளிர் விட்டு நிறைய கிளைகள் வந்திருக்கு. வெறும் துளிர்னு சொல்றதை விட நல்லா வளர்ந்த கிளைகள் வந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு காயும் நல்லா ஷைனிங்கா இருக்கு. ஆமா ஆமா, நீங்க செக் பண்ணலாம். ஆமா, ஒவ்வொரு காயும் ஷைனிங்கா இருக்கு. அப்புறம் அடுத்த பாயிண்ட் குவாலிட்டி. குவாலிட்டி எப்படின்னா,
நான் சொன்னேன்ல ஒரு பாக்ஸ்லனா 33 கிலோ வரைக்கும் ஆமா. நிரப்புவேன். ஆமா, பாக்ஸ் மேல இவ்வளவு ஹைட்டுக்கு வைப்பேன். இது பாக்ஸ் லெவல்னா அதுக்கு மேல இவ்வளவு தூரம் வைப்பேன். 33 கிலோ வரணும்னா அப்படி வைக்கணும். இப்போ பாக்ஸ் லெவலுக்கே 33 கிலோ வருதுன்னா அதுதான் குவாலிட்டி. வெயிட் அதிகமா இருக்கு. அது நமக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆமா இப்ப நான் வேணும்னா நாளைக்கு கேட்டு சொல்றேன். ஆமா நான் பாக்ஸ் லெவலுக்கு தான் போடுறேன். 33 கிலோகிராம் 300 கிராம் 400 கிராம் வரும். சரி பாருங்க, நான் மொத்தத்துல என்ன சொல்ல வர்றேன்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, தோட்டத்துல எல்லாமே இருக்கு, மண்ணுலயும் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த செடிக்கு தேவையான சப்போர்ட் அதுல இல்லையோன்னு தோணுது. இல்ல, உங்களுடைய டாக்டர் சாயில் என் தோட்டத்திற்கு 100% பலன் கொடுத்திருக்கு. ஆகி இருக்கு. அவரே சொல்றாரு பாருங்க, போட்டதே 1/2 ஏக்கர், அதுலயும் பாதியை எடுத்து போட்டுட்டாரு. எடுத்துட்டாரு. ரொம்ப வருத்தப்பட்டு எடுத்துட்டாரு. இல்ல, இப்ப செடியை பிடிங்கி போடணும் தான் நான் நினைச்சேன். பாருங்கள், அதான் அதுதான் point. முக்கியம். நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், மண்ணின் வளம் இல்லாமல் போய்விட்டால், மண்ணுல நுண்ணுயிரிகளோட செயல்பாட்டை அதிகமாக்கலன்னா, மண்ணோட உயிரியல், இயற்பியல், வேதியியல் தன்மையை நாம மாத்தலன்னா, கடைசியில நமக்கு கிடைக்கிறது 0 தான். ஒரு பெரிய 0ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த செயல்பாடுகள் எங்க சரியா நடக்கலையோ அங்க நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்காது, ஒரு நல்ல குவாலிட்டியும் கிடைக்காது, லாபகரமான விவசாயம் செய்ய முடியாது. நேர்களே, பல காணொளிகளில் நாங்கள் கூறியது போல, டாக்டர் சாயிலின் உயிரி இடுபொருட்களை ஏன் பயன்படுத்த வேண்டும், அதன் பயன்களை பற்றி ஒரு வீடியோவில் பார்த்த பிறகுதான் அவர் இன்று இந்த அளவுக்கு மாறி இருக்கிறார். ஆமா ஆமா. புரியுதா? சோ இந்த மாதிரி உங்களுக்கும் தகவல் வேணும்னா, ஒவ்வொரு தாலுக்காலையும் நம்ம பிரதிநிதிகள் இருக்காங்க, நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளலாம். கீழே நம்பர் கொடுத்திருக்கோம். அந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் அவர்கள் உங்கள் தோட்டத்திற்கு வந்து தேவையான தகவல்களை தந்து உங்களை வெற்றிகரமான விவசாயியாக மாற்றுவார்கள். சார், நீங்கள் பகிர்ந்த இந்த ஒரு நல்ல தகவலுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி.